ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செவ்வாய் தோஷம். நீங்கள் பிறந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து செவ்வாய் பகவான் லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த ராசியெல்லாம் செவ்வாய் பகவான் இருந்தார்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு விதி விலக்கு உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. கடக லக்கணத்துக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசிலையோ அல்லது 4ஆம் வீடான துலா ராசிலையோ அல்லது 7ஆம் வீடான மகர ராசிலையோ செவ்வாய் பகவான் இருந்தார்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கெடுபலன் கொடுக்க மாட்டார், மாறாக நன்மை பலன்களே கொடுப்பார். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து எந்த ராசியில் அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த ராசிநாதனும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா மாறாக நன்மை பலன்களே அந்த கிரகம் கொடுப்பார். கடகலக்கணத்துக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானுக்கு நட்பு வீடாகும். 4ஆம் வீடான துலா ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு நட்பு வீடாகும். 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச நிலையை அடைவார். ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகலக்கணத்துக்கு முழு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகமாகுவார். ஆகவே செவ்வாய் பகவான் 7ஆம் வீடாம் மகர ராசியில் உச்சநிலை அடையும் போது நன்மை பலன்களை கொடுப்பார். 2, 4, 7 இந்த ராசியில் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாறாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார். செவ்வாய் தசை வரும்போது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோக பலன்களே அள்ளி கொடுப்பார் செவ்வாய் பகவான். நன்றி. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.